ஆதவனின் தமிழே வணக்கத்தின் அதிதிகள் பகுதியில் இன்றைய தினம் எங்களோடு நம் நாட்டு எழுத்தாளர் கவிஞர் மேமன் கவி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு பல விடயங்கள் அவருடைய இந்த பயணம் தொடர்பாக அவருடைய படைப்புகள் தொடர்பாக நாங்கள் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்க. இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியில உங்களுடைய படைப்புகள் பற்றியும் அதே மாதிரி உங்களுடைய கடந்து வந்த இந்த எழுத்து பயணம் தொடர்பாகவும் நிறைய விஷயங்கள் நாங்க பேச போறோம். முதல்ல நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுமே ரொம்ப வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க தமிழ்ல நிறைய படைப்புகளை கொடுத்திருக்கீங்க. ஆனா உங்களுடைய தாய்மொழி தமிழ் இல்ல. அதாவது இந்தியாவுல குஜராத்ல உங்களுடைய தாய்மொழி மேமம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மேமன். இந்த மேமன் மொழியிலிருந்து தமிழுக்கு எப்படி உங்களுடைய எழுத்து பயணம் தொடர ஆரம்பிச்சது? நிச்சயமா. உண்மையிலே என்னுடைய தாய் தந்தையர்கள் பல வருடங்களுக்கு முன்பு குஜராத்திலிருந்து இங்கே இடம்பெயர்ந்தார்கள். அப்பொழுது அவர்கள் பேசிய மொழி மேமன் மொழி. அது அந்த மேமன் பேசிய இனத்துக்கு பேர் மேமன் இனம். அப்பொழுது இங்கு அப்போ அந்த எழுத்து வடிவம் இல்லாதனால தந்தையர்கள் பெற்றோர்கள் என்ன செய்தார்கள், அந்த பிள்ளைகள் மேமன் சமூக பிள்ளைகளை ஏதோ ஒரு ஸ்கூலில் ஏதோ ஒரு மொழி வழியாக படிப்பிக்க, சிங்களமோ ஆங்கிலமோ தமிழோ. என்னுடைய தந்தையார் என்னை தமிழ் மொழி பாடத்தில் இணைத்து விட்டார். அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட ஒரு ஆர்வம், அந்த ஸ்கூல் காலத்திலேயே அந்த வேறு எந்த ஒரு துறையிலையும் எனக்கு ஆர்வம் இருக்கவில்லை. நான் ஒரு எழுத்தாளனாக வேண்டும், தமிழ் எழுத்தாளனாக வேண்டும் ஒரு ஆசையை தூண்டிவிட்டது தமிழ் மொழியின் சிறப்பு. ஸோ நான் ஸ்கூல் வழியாக படித்து அங்கே என்ன ஊக்குவித்த ஆசிரியர்கள் அஷ்ரஃப் கான் நாடக ஆசிரியர், அவர் தமிழ் மொழியில் என்னை ஊக்குவித்தார். வேறு பல ஆசிரியர்கள் பல விஷயங்கள். ஆனால் ஸ்கூல் காலத்திலேயே வாசிப்பு தான் என்னுடைய தமிழ் வாசிப்பு. அப்போ அந்த கவிதையை வாசிக்க வேண்டும், சிறுகதை எழுத வேண்டும், கட்டுரை எழுத வேண்டும். அந்த ஆர்வத்திலே நான் அப்போ என்னுடைய பேர் அப்துல் ரஸாக். உண்மையிலே அது என்னுடைய இயற்பேர் அப்துல் ரஸாக். அப்போ நான் இந்த எழுத்துத்துறையில் ஈடுபட்ட போது நான் யோசித்தேன், இந்த மேமன் சமூகத்தை தமிழ் இலக்கியத்தில் அறிமுகப்படுத்த வேண்டும். அப்போ அப்துல் ரஸாக் என்ற பெயரில் எழுதினால் அந்த அந்த பேரில் இலங்கை முஸ்லீம்களும் இருக்கிறார்கள். அப்போ அது ஒரு ஐடென்டிட்டி கிடைக்காது. ஸோ நான் யோசித்தேன், மேமன் கவி என்ற அந்த புனைப்பெயரை செலக்ட் பண்ணினேன். அப்போ அந்த மேமன் இனத்தை டாக்டர் கைலாசபதி, சிவத்தம்பி, மௌனகுரு பல பெயர்கள் இந்த பெயரை பார்த்து இது என்னப்பா அப்படின்னா அவர்கள் எல்லாரிலும் நான் மேமன் இனத்தை பற்றி சொல்ல வேண்டி வந்துச்சு. அப்போ அது ஒரு மேமன் சமூகத்தை தமிழ் இலக்கிய உலகத்தை அறிமுகப்படுத்திய ஒரு பணியாக இந்த புனைப்பேர் அமைந்தது என்பது தான் என்னுடைய தாய்மொழி மேமனாக இருந்தாலும் தமிழ்ல இப்படியாக ஒரு எழுத்தாற்றல் மிக்க கவிஞரோட பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட படிப்புகள் பத்தி பேசுறதுக்கு முதல்ல எல்லாருக்குமே தங்களோட தாய்மொழியில அவங்களுடைய எழுத்தாற்றலை வெளிப்படுத்தணும், படைப்புகளை வழங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். எப்போது உங்களுக்கு நம்மளோட அதாவது மேமன் மொழிக்கு எழுத்து இல்லை அப்படின்னாலும் தாய்மொழியில நம்மளால எழுத முடியலை அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்குள்ள இருந்திருக்கு? நிச்சயமா இருக்கும். ஏனென்றால் எழுத்து வடிவம் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு என்பது இந்த அனுபவங்கள். இப்போ நான் வாசிப்பு, என்னுடைய வாசிப்பு தமிழ் இலக்கிய வாசிப்பு அது என்று போது எங்கள் மேமன் சமூக அனுபவத்தை தமிழில் எழுத அதுக்கு சில முயற்சிகள் நான் செய்து வைத்திருக்கிறேன். ஒரு குழு நாவல் ஒன்று, ஒரு மேமன் சமூகத்தை தலைவர் பெரியாரை பற்றிய ஒரு நாவல் ஒன்று, இப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். ஆக என்ன நடக்குது என்று சொன்னால் இங்கே உண்மையில் அதை சொல்ல வேண்டியது எப்படின்னா, இந்த அனுபவங்களை இப்போ இலக்கிய ரீதியாக நான் வந்தேன். இலக்கியத்தில் தமிழ் இலக்கியத்தில் புகுந்து கொண்ட போது என்னுடைய மேமன் சமூகத்தை அனுபவங்களும் தமிழில் தான் சொல்ல வேண்டியது. ஆமாம். அப்போ அது அந்த இதுவரை தமிழில் சொல்லப்படாத அனுபவங்களாக அல்லது சொல்லப்படாத முறைமைகளாக இருந்தது. அதே ஒரு ஆகவே எனக்கு அந்த திருப்தி அளித்தது. இப்போ மேமன் சமூகத்திலே நான் எழுதினால் எழுது வடிவம் ஒரு பிரச்சனை இருக்குதான். அதில் இப்போ மேமன் சமூகத்தை பொறுத்தவரை அங்கிருந்த போது மேமன் சமூகத்தினர் குஜராத்தி, உருது எல்லாம் படித்தார்கள். எங்கள் அப்பாவும் அதை தான் படித்தார் இங்கே ஆனாலும் அதுக்கு பிறகு குஜராத்திய உருதுவை படிப்பிக்கிறது இங்கே பிறந்த தலைமுறைக்கு சந்தர்ப்பம் இருக்கவில்லை. அவர்களுக்கு தமிழோ ஆங்கிலம் அரபு மொழி மத ரீதியாக அரபு மொழியும் படிப்பிக்கணும். சொந்த சுமை கூட. ஆகவே பெரும்பாலும் சிங்களம், தமிழ், இங்கிலீஷில். இப்போ இந்த முயற்சியை அதாவது இலக்கியத்துறை ஈடுபடாத அவர்களால் என்ன நடந்துச்சுன்னா, மேமன் மொழியில் அல்ல, அவர்கள் படித்த பாடசாலை மொழிகளில் கூட மேமன் சமூக அனுபவங்கள் எழுதப்படவில்லை. சமீபத்தில் நான் கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன், அதை வெளிப்படுத்த வேண்டியிருக்கு மெல்ல மெல்லமாக. ஏன்னா அவங்களுக்கு அதை விளங்கணுமே.
இப்போ தமிழர்களுக்கு அதை படிக்கின்ற தமிழர்களுக்கு அதை விளங்க வேண்டும் என்பதை விட அறிமுகப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் வகையிலான மொழியில் எழுதணுமே. சும்மா தமிழ் இலக்கியத்தில் ஆழமான மொழியில் எழுதினால் அவங்களுக்கு அது விளங்காதே. இந்த அனுபவம் இந்த வகையில் நான் அந்த முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறேன். பொதுவா எந்த மொழியா இருந்தாலும் அந்த மொழியில இருக்கக்கூடிய இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரியா அவ்வளவு இலகுவாக அந்த இலக்கியத்தை கற்றுக்கொண்டு அதுல வந்து எங்களுடைய துறையாக தேர்ந்தெடுத்து சாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சவாலான ஒரு விஷயம். இப்ப மறுபடியும் அதே சொல்லலாம். நீங்க வந்து தாய்மொழி வேறதாக இருந்தாலும் தமிழ் மொழியில வந்து இப்படி தமிழை கற்று இவ்வளவு படைப்புகளை கொடுக்கிறப்போ ஆரம்பத்துல உங்களுக்கு தமிழ் மொழியில எழுத ஆரம்பிக்கிறப்போ என்ன மாதிரியான சவால்கள் இருந்தது? எப்படி கஷ்டமா இருந்தது? பொதுவாக நான் பாடசாலையில் நான் 8ஆம் வகுப்பு மட்டும் தான் கல்வி கற்றேன். வாசித்து கூட மொழியிட வளர்ச்சியை வந்து இப்போ நீங்கள் சொல்வது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இலக்கியம் செய்ய வருகின்ற ஒருவருக்கு இலக்கியம் கலை அல்லது ஓவியமோ அல்ல, இலக்கியம் செய்ய வருகின்ற ஒருவருக்கு முதல் உடன்படிக்கை அதாவது முதல் ஒப்பந்தமாக இருக்கிறதே மொழியை பற்றிய தெளிவு இருக்கும். அது கவிதை, சிறுகதை, நாவல் என்பது 2ஆம் பட்சம், அது அடுத்த கட்டத்துக்கு. ஆனால் முதல் கட்டமாக இலக்கிய துறையில் ஈடுபடுபவனுக்கு அவன் எந்த துறை மொழி இந்த இலக்கியத்தை எந்த மொழியில் இலக்கியம் படைக்கிறானோ அந்த மொழியை பற்றி ஒரு பிரஜனை பூர்வமான சிந்தனை இருக்கணும். அது செந்தமிழ் வழக்கம் அந்த அந்த விஷயம் அல்ல, அது விலகிடும். ஆனால் அதோட மொழியை பற்றி ஒரு சூட்சமங்களை அதனுடைய நுணுக்கங்களை படிப்பிக்கும் ஆர்வம் இருக்க வேண்டும். சும்மா இப்போ சில பேர் கணிசமானவர்கள் பாடசாலை கல்வியில் விட்டவர்கள் என்ன செய்வார்கள், எங்களால் பொதுவாகவே அங்கே அவங்க எந்த மீடியத்தில் படித்தார்களோ அதை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் அந்த மொழியோட பரிச்சயமே அவங்க இருக்காது. என்னோட நண்பர் ஒருத்தர் நான் அவரோட ஸ்கூல் போட எனக்கு முன்னே கிளாஸில் இருந்தவர் நல்ல தமிழ் மொழி பேசுவார். அவர் மேமன் சமூகத்தை சேர்ந்தார். அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், அடைய மேமன் நல்லா தமிழ் படிக்கிறாங்க. இப்போ அவனுக்கு தமிழ் மறந்து போச்சு. நாம அப்படி அல்ல, தமிழுக்குள்ளேயே முழண்டு கொண்டிருக்கோம் அதை இலக்கிய ரீதியாக செய்யறதுனா. ஆகவே நிச்சயமாக அது ஒரு அழகான மொழி, ஒவ்வொரு மொழியும் அழகான மொழி தான். அதுக்கு ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டாலும் என்ன இப்போ பாருங்கள், ஆங்கில மொழியில் ஒருவன் தனியாக நேற்று போயிருக்கிறான் என்ற ஒரு செய்தி. ஆமாம். அதாவது அப்போ அந்த செய்தியை சொல்வதற்கு ஆக குறைந்தது 2 வார்த்தைகள் சொல்லணும் ஆங்கிலத்தில். he was gone or something like that. தமிழில் போனான் என்ற ஒரு வார்த்தைக்குள் 3 செய்தி சொல்லலாம். ஒரு ஆண் போயிருக்கிறான், இறந்த காலம், ஆண்பால், ஒருமை. இந்த 3 செய்தியும் இந்த போனானுக்குள்ளே இருக்கிறது. அதுதான் தமிழின் சிறப்பு. அப்போ அதை கண்டுபிடிக்கிறது அல்லது அதை அனுபவிக்கிறது, அதை ஈஸி பண்ணுறது. இப்போ அவன் போனான் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஏன் அவன் போனான்னாலே அவன் தானே, இன்னொரு எக்ஸ்ட்ரா அவன். ஸோ இப்படி அந்த மொழியிட சூட்சமங்கள் படிக்கிறதுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்து கவிதை. அப்போ இந்த நவீன கவிதையில் எனக்கு கூட இன்ட்ரெஸ்ட் ஆகும். நான் மரபு கவிதையில் நானும் மரபு கவிதை எழுதினேன். அந்த காலத்தில் பாரதிதாசன் என்ற பெரும் கவிஞர் நடத்திய ஒரு பத்திரிகை இருந்தது, குயில் என்ற பத்திரிகை. அந்த பத்திரிகை இன்னொரு டாக்டர் ஹாப் என்ற ஒருத்தர் திண்டிவனத்திலிருந்து நடத்தேன் இந்தியாவில். அதில் எல்லாம் நான் மரபு கவிதை எழுதியிருக்கேன். ஆனால் எந்த கவிதையும் வெறுக்கத்தக்கதல்ல நவீன கவிதை. ஆனால் அனுபவங்கள் அவனுக்கு அவன் ஒரு படைப்பாளிட வாசிப்பு தேடலை பொறுத்து தான் அவனோட வெளிப்பாடு அமையும். இப்போ நான் கணிசமான புது கவிதை தொகுதிகள் படித்தேன், மரபு கவிதையும் படி. ஆனால் எனக்கு புது கவிதை எனக்கு பிடிச்சி போனதுன்னா ரொம்ப நுணுக்கமாக சுருக்கமாக அழுத்தம் திருத்தமாக சொன்னதுனால அது எனக்கு ஒரு ஈர்ப்பு கூடிடுச்சு. அதுலேயே கொஞ்சம் அதிகமாக எழுதினேன். ஆகவே அது ஒரு இன்ட்ரெஸ்டான அல்லது அனுபவிக்கத்தக்க ஒரு மொழியாக இருந்தது என்பது தான் எனக்கு தமிழ் மொழி மீது உள்ள அபிமானம். ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. அதுலேயும் அந்த தமிழ் மொழியினுடைய ஆற்றலையும் சிறப்பையும் நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட அந்த விதம் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ ஒரு மாதிரி நீங்கள் தமிழை கற்க ஆரம்பித்ததுக்கு பிறகு உங்களோட படைப்புகளை மக்களுக்கு வழங்க ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன மாதிரியான கவிதை படைப்புகள் நீங்கள் கொடுத்தீங்க? நான் அதிகமாக ஆரம்பத்தில் என்னுடைய லைஃப் கவிதையில் மரபு கவிதைகள் கொஞ்சம் எழுதினாலும் புது கவிதைகள் தான் கூட அதிகமாக எழுதினேன் பிற்காலத்தில். அது 4-5 புத்தகங்கள் எல்லாம் வந்து இந்தியாவில் புத்தகங்கள் வந்தது. வைரமுத்து, மேத்தா எல்லாம் 300 வழங்கின புத்தகங்கள். எனக்கு அந்த நவீன கவிதையில் அல்லது புது கவிதை, நவீன கவிதை தான் அதை சொல்ல, புது கவிதை மரபு கவிதை சொல்வது ஏன்னா அதில் என்னுடைய பார்வை என்னென்றால், ஒன்று முற்போக்கு ரீதியாக நான் இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்று இந்த நாட்டில் முக்கியமான ஒரு சங்கத்துக்கு நான் அவங்களோட சேர்ந்து இயங்கினேன். டொமினிக் ஜீவா, பிரேம்ஜி, ஞானசுந்தரம், அப்படி இப்படி பெரிய பெரிய கைலாசபதி, டாக்டர் சிவத்தி, இவங்க எல்லாரோட நான் ஆரம்பத்திலே என்னை இணைத்து கொண்டேன்.
இணைத்து கொண்ட போது தான் எனக்கு அந்த சீரியஸ் ரைட்டிங்கில் ஒரு வெளிவு தெரிஞ்சுது. அப்போ அதில் நான் அவங்களோட கலந்து பிறண்டு வந்தபோது எல்லா துறையும் மார்க்சிசம், இலக்கியம், கவிதை, புது கவிதை, அப்படி இப்படி எல்லாத்தை பற்றியும் வாசிக்க கிடையாது. முதல்ல இன்னொரு விஷயத்தை ஒரே ஒரு விஷயம் நான் படைப்பாளிகளுக்கு சொல்கிறதுன்னு, நீங்கள் என்ன தான் 7ஆம் வகுப்போ 8ஆம் வகுப்போ அதெல்லாம் பிரச்சனை. நீங்கள் எந்த மொழியில் படித்தீர்களோ அந்த மொழியை பற்றி நன்றாக தெரிந்து வைத்துக்கணும். பிறகு எந்த துறையில் ஈடுபட்டாலும், இப்போ இலக்கிய துறையில் இல்லை, அதுக்கு இங்கே பேசிக் நீடட் மொழி தான். அந்த மொழியை பற்றி தெரியாட்டி, மொழி சரியாக எழுத தெரியாட்டி இலக்கியம் படைக்கிறார். அதையும் படிங்க. கவிதை இப்போ அதேமாதிரி தான் கவிதை என்றாலும் கவிதையை படிங்க, கவிதை பற்றியும் படிங்கன்னு தான் நான் சொல்கிறது. ஏன்னா கவிதை மட்டும் படித்தா, ஆனால் அதுவும் எந்த அளவுக்கு வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பரந்த பார்வையும் உங்களுடைய படைப்புலக இதுவும் கூட வரும். என்னை பொறுத்தவரை நான் ஒரு முற்போக்கு இலக்கியத்தோடு வந்ததுனால அந்த ஒரு சிந்தனை கூட இருந்தது. பிற்காலத்தில் உலகமயமாக அந்த போருக்கு, வறுமை, அந்த விஷயங்கள் தான் கூட எழுதினேன். அந்த நாளே அந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனிக்க, நான் சொன்ன விஷயங்கள் அந்த இப்போ உதாரணமாக அந்த நாள் 79 எழுதின கவிதை, எங்கள் வாப்பா மரணித்து விட்டார், எங்கள் வாப்பா மரணித்து விட்டார், அவருக்கு இபிஎஃப் கிடைக்கவில்லை, டிபி தான் கிடைத்தது. அப்படி அந்த 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 நாளே அதை சொல்லப்பட்டது. அது கொஞ்சம் அந்த நேரத்தில் அது புதுமையாக இருந்தது. அப்படியான புதுமையான பார்வைகளை சொல்லப்படணும். இப்போ உதாரணம், கோழி மிதித்து குஞ்சு சாவதில்லை, தாய் கொண்டு சிசு மரணம், பத்திரிகை செய்தி. அதே மாதிரி அந்த அப்படி இன்ட்ரெஸ்டாக கொஞ்சம் அந்த ஆரம்பத்தில் கொஞ்சம் அது துணுக்குகளா கவிதைகளா என்று தெரியாமல் சிந்தனைகளே போட்டுருந்தோம். இப்போ ஒரு நாங்கள் வாசித்தேன். அதை வாசிக்க கவிதை என்றால் என்ன, துணுக்கு என்றால் என்ன, புது கவிதை என்றால் ஹைக்கூ என்றால் என்ன, மரபு கவிதை, எல்லாவற்றோட ஒரு ஸ்டடிஸ் வந்துருச்சு. அப்போ இப்போ என்ன விஷயம் இல்லை, மெசேஜ் இருந்தால் தான் எழுதுவோம். சும்மா இந்த நேரம் நான் கவிதை எழுதணும் என்றதுக்காக எழுதுகிறேன். அதே மாதிரி தான் நான் விமர்சன துறையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். அதெல்லாம் புத்தகங்களை விமர்சித்து நான் ஒரு 32 விமர்சனங்கள் அடங்கின ஒரு தொகுப்பு என்ன வந்திருக்கு. சிங்களத்தில் வந்த 12 நூல்கள், சிங்கள நூல்கள் தமிழுக்கு வந்திருக்கு. அந்த 12 நூல்களுக்கான ஒரு விமர்சன நூலும் நான் போட்டிருக்கேன். மொழிவேலி கலந்துட்டு குடகை வெளியிட்டாது தமிழில். ஸோ இதெல்லாம் ஆர்வம் தான் மெயினாக. என்னுடைய நான் நினைக்கிறேன், என்னுடைய ஆரம்ப கட்டத்தை நான் முற்போக்கு எழுத்தாளர்கள் டொமினிக் ஜீவா, கைலாசபதி, சிவத்தம்பி போன்ற பெரிய பெரிய கொம்பன்களோடு நான் இருந்ததனால் நான் ஒரு சீரியஸ் ரைட்டர்ஸாக அல்ல சீரியஸ் சிந்தனை எனக்கு வந்ததுன்னு சொல்லலாம். கண்டிப்பா. இப்போ எங்களோட கற்பனையை நம்ம வெளிப்படுத்துறதையும் தாண்டி எழுத்தாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்களோட எழுத்து மக்கள் ரசிக்க ஆரம்பிக்கிறப்போ மக்கள்கிட்ட சில நேரங்கள்ல கடினமாக சேர்க்கக்கூடிய விஷயங்களை கூட மிக எளிதா கொண்டு போய் சேர்த்துடலாம் இல்லையா? அந்த மாதிரி உங்களோட எழுத்துக்கள் மூலமா என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க குரல் கொடுத்துருக்கீங்க? முதல்ல போருக்கு எதிரான ஒரு கோஷம். இரவு இப்போ இந்த ஒரு கவிதை ஒன்று நான் எழுதினேன். எப்படின்னா, உனக்கான அஞ்சலி அழுகை வராமலே, உனக்கான அஞ்சலி அழுகை வராமலே. போருக்கு பற்றி தான் போர் செத்து போகும், அப்போ நான் அழுவேன், அஞ்சலி எழுதுவேன், ஆனால் அழுகை வராது. அது அப்படி அந்த போரை பற்றி எதிரான புது புது பார்வைகள். உனக்கு இந்த நீ சாகணும், போர் சாகணும், போரில் சாகணுன்றதை விட போர் சாகணும். போர் சாகும்போது அது அழுகை, அவருக்கான அஞ்சலி எழுதப்பட்டால் அழுகை வராது. அப்படி புது புது பார்வையோடு சொல்கிறது. நாங்கள் இலக்கியம் எப்போதும் கிட்டத்தட்ட சமீபத்தில் எழுதின ஒரு ஹைக்கூ தான், வெட்டப்பட்ட ஆட்டின் கடைசி நேர ஞானம் கத்தியின் கூர்மை. அதாவது இந்த ஆடு செத்து போகுது, அதுக்கு கடைசியாக கிடைக்கிற ஒரு அறிவு என்ன தெரியுமா? கத்தியில கூர்மை தான். இப்படி அந்த ஃபிலாசபிக்கலாகவும் இது நான் இப்போ முதல்ல நவீன கவிதையோட மிகப்பெரிய விஷயம் என்னென்னா குறைந்த சொற்களுக்குள்ள வீச்சா. இப்போ அதுக்காகத்தான் ஹைக்கூவை மிச்சம் நான் விரும்புகிறது. காரணம், ஹைக்கூவில் ரொம்ப 3 வரியில் அது சும்மா துணுக்காக நினைக்கக்கூடாது. அதுலேயும் சில ஃபிலாசபிக்கலான கஷ்டம். இப்போ என்ன நடந்திருக்கேன்டா, எல்லாருமே ஹைக்கூட்டா 3 வரியில் எழுதுனா அது ஹைக்கூ பற்றி அவங்களுக்கு நான் அது 1914 பாரதியார் ஹைக்கூ பற்றி எழுதின கதையெல்லாம் எங்களை தமிழ் இலக்கியவாதிகளுக்கு சாதாரண பிள்ளைகளுக்கு தெரியாது அந்த ஹைக்கூ எழுதுகிறவங்க. அதே மாதிரி இந்த வால் விட்மனை பற்றி, வசன கவிதையை பற்றி எல்லாம் பாரதி சொல்லியிருக்காரு. அவங்க எல்லாத்தையும் படிக்கிறது இல்லை. இவங்க
இவங்க சும்மா ஹைகோர்ட்டோடு எழுதினா அவரை பார்த்து ஒரு ஹைகோர்ட் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஊடகம், சரியான பவம். இப்போ ஒரு ஒரு ஜப்பானிய ஹைகோர்ட் இருக்குது. ஆலய மணி மீது அமைதியாக உறங்குகிறது, ஆலய மணி மீது அமைதியாக உறங்குது வண்ணாத்தி பூச்சி. அப்போ ஆலய மணி எங்கேயோ இருக்குது, அதில் ஒரு வண்ணாத்தி பூச்சி இருக்குது. இது ஒரு கவிஞனுக்கு தெரியுது, சாதாரண ஆளுக்கு தெரியாது அந்த பார்வை. அந்த என்ன இந்த கவிதையில் என்ன இருக்குது என்று இவங்க கேட்கலாம். கேட்கும்போது பார்க்கும்போது இந்த ஆலய மணி அடித்தால், அதை ஒழித்தால் அந்த வண்ணாத்தி பூச்சியின் நிலை என்னன்றது தான் அந்த கவலை அவன கவிஞர். ஸோ இப்படியான பார்வையில் வாசிப்பு தான், வேறு நாங்கள் ஒன்றும் சாதித்ததா இல்லை. வாசித்து அதை இன்னொரு அனுபவத்தை சொல்கிறது மட்டும்தான் வாழ்க்கையில். நான் நவீனமாக புதுசாக இதை சொல்லணுன்ட்டு தான் அரைச்சமாகவே அரைக்க இயலாது. ஆனால் முடிஞ்ச அளவு பார்ப்போம். என் அனுபவம் இப்போ உங்களோட அனுபவம் சேம் அனுபவம் இருக்கலாம் தானே, அதான் எனக்கு பிரச்சனை. ஆனால் தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஒரு வார்த்தை நவீன கவிதையினுடைய மிகப்பெரிய கோட்பாடு என்ன தெரியுமா? ஒரு கவிதையினும் கவிதையின் ஒரு சொல்லேனும் எடுத்து விட்டால் அது கவிதையை செத்துவிடும். இப்போ இந்தியா கவிதை ஒன்று இருக்கிறது, இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவில்லை. ஓகே, அது கவிதை. இந்த இன்னும் என்ற வார்த்தையை நீங்கள் எடுத்து விட்டால் அது கவிதை இல்லை. ஆமாம் ஆமாம். இரவில் வாங்கினோம் விடியவில்லை, அது என்ன கதை? இன்னும் விடியவில்லைன்னு சொல்லும்போது அதோட அரசியல் இருக்குது. அந்த கவிதையை வச்சு ஒரு கட்டுரை எழுதலாம். ஆகவே அந்த சொற்கள் ஒரு மிக முக்கியமான கணிசம். ஆனால் நான் ஒரு ஒர்க் ஷாப் செஞ்ச போதுன்னு சொன்னேன், ஒரு கவிதைகளில் தேடி நான் சொல்லலாம். அந்த கவிதைகள் நான் வேறு ஒரு சமயத்தில் நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு கவிதையிலும் ஒரு சொல் முக்கியத்துவம் இருக்கும். இப்போ முயத்தா ஒரு பாடல் எழுதினார், அந்த சீதையை பற்றி தான். ஆனாலும் அந்த சொல்ல அமைச்சு கொண்ட விஷயம் நல்லா இருக்குது. அதாவது கம்பன் உன்னை கண்ணன் காவியங்கள் சொல்லுவான், கம்பநாடன் உன்னை கண்ணன் சீதை என்று துள்ளுவான். இந்த துள்ளுவான் துள்ளுவான் போடக்குள்ள அந்த சொல்லுக்கு மதிப்பு கூட. அதே மாதிரி இந்த கம்பராமாயிட்ட ஹையோஹோ என்ற ஒரு சொல் வரும் செய்யுள். அந்த ஹையோஹோ என்று வெறும் சாதாரண உணர்ச்சியை வெளிப்பட்டு, ஆனால் அந்த கவிதையில் அந்த செய்யுள்ள அந்த வார்த்தையை எடுத்து விட்டோன்னா அந்த செய்யுள் செத்துடும். இப்படி பல விஷயங்களாக மொழியை படிக்கும். மொழியை எவ்வளோக்கு நீங்கள் படிக்கிறீங்களோ, அந்த மொழியினுடைய சூட்சமம் புரியுதோ, அன்றைக்கு நீங்கள் நல்ல கவிதைகள் எழுதுவீங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். கண்டிப்பாக. இப்போ அந்த மிக குறுகிய சொற்களில் கவிதைகள் சொல்லியிருந்தீங்க. அதை கேட்கும்போது எனக்கு ஒரு கவிதை திடீர்னு ஞாபகம் வந்து என்னன்னா, கண்ணதாசன் அவர்கள் இறந்த நேரத்தில் வாலி அவர்கள் ஒரு கவிதை சொல்லியிருப்பார். அதாவது, கடவுள் கூட படிப்பறிவு இல்லாதவன் தான் ஒரு அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து விட்டான் அப்படின்னு எழுதி. இந்த மாதிரி சில நேரங்கள் அதிகமாக எழுதுறதை விட கொஞ்சமா எழுதுறப்ப மக்கள் கிட்ட ஈஸியா சேரும் நினைக்கிறீங்க? நிச்சயமாக. என்ன இலகுபடுத்தி சிறிய சொற்களில் சொல்லக்கூட தாக்கம் கூடாது. இது எவ்வளோ கவிதைகளை சொல்லலாம். அரசியல்வாதிகளை நாட்காலியை விட்டு எலை செய்து விடுகிறது தேசிய கீதம். அப்படியே பிச்சை எடுப்பது குற்றம் என்று அறிவித்து விட்டால், குற்றவாளிகளை மாப்பிள்ளைகள் தான் நிறைய கிடைப்பார்கள். ரைட். விடிந்தும் இரண்டு விடுகிறது தெருவிளக்கின் வாழ்க்கை. இப்படியே அந்த நவீன கவிதைகள் மிக இன்ட்ரெஸ்ட். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, அந்த ஒரு குறைந்த சொற்களில் சொல்லக்கூட ஏற்பட்ட வைப்ரேஷன் கூட. ஆண்டின் இறுதியில் என்னை பார்த்து கலண்டர் கேட்டது, என்னை தவிர என்னத்தை கிழிச்சாய். ஆயுள் ரேகை இருந்தும் இறந்து கிடக்கிறது பழுத்த இலை. அதில் இலையில ரேகை. இப்படி அந்த ஒவ்வொரு கவிதையும் அந்த நவீன கவிதை, அது ஹைகோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. சாகவே இல்லை சாதி சண்டையில் சாதி. இப்படியே அந்த குறைந்த சொற்களில், அதுவும் எனக்கு ஹைகோ பிடிச்சது காரணம், நான் ஹைகோ எல்லாரும் வரவேற்க காரணமே அந்த அன்புடைமை அதிகாரத்தை ஆசிரியர் கற்பிக்கிறார், கையில் பிரம்போடும். இப்படி அந்த ஒவ்வொரு கவிதைகள், அந்த இது என்னுடையதெல்லாம் பல பேர் நண்பர்களுடைய கவிதையும். ஆனால் சிறந்த, நீங்கள் சொன்னது போல் குறைந்த சொற்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதை தீர்மானிக்கிறது கவிஞன். இப்போ நாங்கள் அந்த கவிதையின் உருவத்தை பற்றி பேசும்போது இந்த குறைந்த சொற்கள், அது நீட்டமான சொற்கள்,
அதுக்கு எக்ஸ்ட்ரா பவுண்ட் என்ற ஆங்கில கவிஞர் ஒருத்தன் சொன்னார், நீரை எந்த பாத்திரத்தில் ஊற்றுகிறீர்களோ அந்த பாத்திரத்தின் வடிவத்தை நீர் பெற்றுக்கொள்ளும். இதுதான் நவீன கவிதையினுடைய சிறப்பு. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, உங்களோட உள்ளடக்கம் உங்களோட உருவத்தை நிர்ணயிக்கும். அந்த கவிதை எந்த 10 கவிதையில் சொல்கிறதா, 15 கவிதை, ஆனால் எந்த சொன்னாலும் நவீனம் சில மரபில் சொன்னாலும் என்ன, புது கவிதைன்னு சொன்னாலும் என்ன, ஒவ்வொரு கவிதை முடியும் போது அடே இப்படி சொல்லிவிட்டானே அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும். இந்த வைப்ரேஷன்னா சும்மா மடுப்பாக எடுத்து போடக்கூட அதில் இந்த புது கவிதையின் மிகப்பெரிய தன்மையே குறைந்த சொற்கள் மட்டுமல்ல, இந்த இறுதியை கவிதை முடியும் போது ஏற்பட்ட வைப்ரேஷன்கள், அது ஒரு மிக முக்கியம். பல கவிதைகள் நான் என்னுடைய வாசிப்பில் வீடு நிறைய கவிதை தொகுதிகளுக்கு நினைவு வந்ததை நான் சொல்லிவிட்டேன். இப்போ அதுக்கு என்ன பிரச்சனைனா, வாசிக்க தேடி வாசிக்கணும். சும்மா இப்போ நான் சொல்கிறத அவர் கேட்டு அதை எழுதி வச்சு பாடிங்க, இன்னும் அவரும் தேடணும். ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கு தமிழில் புத்தகங்கள் வருகை பெருகி போயிருக்கு. அது விலை கூட என்றதை அந்த வகையில் பல புத்தகங்கள் இப்போ அதை மட்டுமல்ல, இன்று இணையம் அதில் படிக்க கிடைச்சிருக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். அதுக்கு அடுத்தது அப்போது வேண்டிய எத்தனையோ விஷயங்களுக்கு நம்ம அந்த வாசிப்புக்கும் ஈஸியாக்கி இருக்குது. ஸோ அதை படிக்காமல் நீங்கள் ஒரு நண்பர் சொன்னது போல் குறுகிய காலத்தில் சும்மா பிரபலியம் அடையிருந்து சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டம்னா இந்த காலத்தால் அவர்கள் நினைக்க மாட்டார்கள், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இவ்வளவு கவிதைகள் எழுதியிருக்கீங்க, நிறைய முற்போக்குத்தனமாலாம் எழுதுறப்போலாம் பல விமர்சனங்களை சந்திக்க வேண்டி வரும் இல்லையா? எப்படியான விமர்சனங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் சந்திச்சீங்க? நல்லது. அதாவது உண்மையிலே இந்த விமர்சனம் என்பது என்ன என்றது மிக முக்கியம். இப்போ நானும் ஒரு விமர்சகன், ஒரு கவிதை என்ற என்னோட படைப்பை விமர்சனத்தை நான் எதிர்கொண்டேன். அது எப்படி, இந்த விமர்சனத்தை எதிர்கொள்ளாத ஒரு மனோபாவ உள்ள ஒருவர் எழுத்தாளனாக வளர மாட்டான். ஏன்னா அவனுக்கு உடனே அவன் மறுதளித்துட்டா அது அவ்வளோதான். இப்போ நான் உதாரணமாக சொல்கிறேன், இப்போ ஒரு 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 முறை நான் வாழைச்சானை ரயில்வே நிலையத்தில் நிற்கும்போது ஒரு பிள்ளை அப்பம் விற்கிறா. டக்குன்னு அந்த அப்பம் வாங்க கிடைக்கல. நான் சொல்கிறேன், பரவாயில்ல, அடுத்த தலைமுறை பேரன் பேரி வந்தால் உன்னோட பேரன் பேத்திக்கிட்டே நான் இந்த அப்பம் வாங்குவேன்னு முடித்தேன் நான் கவி அந்த 70களில். அப்போ ஒரு விமர்சகன் எழுதுகிறார், என்ன மேமன் கவி பேரன் பேத்தி இருக்கிற காலம் மட்டும் அப்பம் தான் விற்று கொண்டிருக்கணுமா கேட்டீங்க. நான் அந்த அப்பம் சாப்பிட முடியவில்லை என்றதற்காக ஒரு அனுதாபத்தில் சொன்ன வார்த்தை எங்கே போய் முடிஞ்சிச்சு. பேரன் பேத்தி வர கட்டி அப்பம் விற்று கொண்டிருக்கணும்னு இவர் எதிர்பார்க்குறாரு. இப்படி பல விஷயங்கள். அந்த நீக்ரோ போல் இருந்த ஒரு கருப்பு பிள்ளையை சொல்லக்கூட நீக்ரோ மாதிரி ஏன் அசிங்கமாக இருக்க சம்திங் லைக் ஒன்று எனக்கு எந்த அறியாமல் அந்த நேரத்தில் 70களில் நான் சில விஷயங்களை அவர் சொல்கிறேன், நீக்ரோ ஏன் கேவலமான ஒரு கலரா நீக்ரோ. சரி, இப்படி பல அனுபவங்கள். வயசு வரணும். இப்போ நான் 19 வயசில் என்னுடைய முதலாவது தொகுதியை போட்டேன், யுவராகங்கள் என்று சொல்லி போட்டேன். இப்போ 68. அப்போ அந்த அனுபவங்களும் ஒரு பக்கம் வருமே. அது வாசிப்பு அனுபவம் புதிய புதிய விஷயங்களை எங்களுக்கு தரும். இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான், எவ்வளோக்கு எவ்வளோ வாசிக்கிறீங்களோ அவனுக்கு புதிய நவீன சிந்தனைகள் வரலாம். மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் மனிதர்களை ஒருத்தரோட ஒருத்தர் இணைக்கிறது இந்த மொழி தான் இல்லையா? இப்ப நீங்க தாய்மொழியில இருந்து தமிழ் கற்றுக்கிட்டு இன்னும் நிறைய மொழிகள் உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறப்போ இந்த மொழி ஆற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எவ்வளவு அவசியமா இருக்கு? முன்பு என்னென்ன, மொழி என்பது தகவல் சொல்லும் ஊடகம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் பிற்காலத்தில் நவீன மொழியியல் துறை சார்ந்த வளர்ச்சிக்கு பிறகு மொழி என்பது வெறும் தகவலை சொல்லவில்லை, கலாச்சார வெளிவுகளையும் கல்ச்சரல் வெளிவுசையும் இடம் மாற்றுது. இது உதாரணமாக சொல்லுங்கள். உதாரணமாக நான் சொல்லலாம் என்றால், நீங்கள் ஒருத்தர் செய்தியை நீங்கள் இப்போ நான் பேசினதை நீங்கள் மொழிபெயர்த்தால், இப்போ உதாரணமாக சீனாவில் ஹிந்தியில் நீருக்கு சொல்வது பானி, தமிழில் நீர். பானி என்ற அந்த ஹிந்தி வார்த்தை உங்களுக்கு தெரியாவிட்டால் நீரின் படம் உங்களுக்கு வராது, மனத்தில் வராது தானே. நீர் என்றால் சொன்னால் தான் வரும். ஆக மொழிக்கு அர்த்தம்
அர்த்தம் தொலைந்து விட்ட காரணம் என்னன்னா அங்கே கலாச்சார வெளி தான். இப்போ இதுவே உங்களுக்கு நீர் ஹிந்தியில் பானி என்று சொல்கிற அந்த தகவல் இருந்தாலும் நீர் என்று சொல்லக்கூட வர்ற அந்த அந்த உருவம், அதாவது படிமம், நீரை பற்றிய படிமம் பானி என்ற அந்த சொல்ல வராது. அது அந்த கலாச்சாரத்தில் தான் வெளிவரும். இப்போ நான் இப்போ உதாரணம் சொல்லுவோமே, ஒரு தமிழன் மரம் என்று பேசும்போது அவனுக்கு ஒரு வாழை மரம், ஆலமரம், சம்திங் லைக் தட், அந்த கல்ச்சரல் வேல்யூ. இதுவே ஒரு அங்கே வெளிநாட்டில் ஒரு கூடி பிரதேசத்தில் ஒருத்தர்கிட்ட மரம் என்ன பைன் மரம் தான் என்ன வரும். அவன் அங்கே என்னடா இது மரம் என்ற ஒரு சொல்லுக்குள்ளே காட்சி மாறிடுச்சு. அதே மாதிரி தான் ஒரு முறை ஒரு ஓவிய போட்டியில் இந்த அழகிகளை வரையுங்கள் என்று சொல்லி ஒவ்வொருத்தர் தமிழருக்கும் நீக்ரோவுக்கும் வெள்ளைக்காரர் 3 பேர் உலக அழகிகள் வரையணும். அவங்களுக்கு பிடிச்ச உலக அழகி 3 படங்களை எடுத்து பார்த்தால் 3ம் இப்போ நீக்ரோ இப்படி கருத்த உதடுகள் அதுகள் போட்டு, இவர் எங்கள் தமிழர் பொட்டு வச்சு பூ வச்சு பட்டு பாவாடை, அவன் வெள்ளைக்காரன் மினிஸ்கர்ட். அதுக்காக இது என்னடா அழகு இல்லை, அதுதான் அவனுக்கு அழகு அதுதான். அப்போ அழகின் பரிமாணம் நியாயம் சரி என்று எல்லாத்துக்கும் பரிமாணம் மாறுகிறது அந்த அவர் சார்ந்த கலாச்சாரம் தான். அப்போ கவிதையில் நீங்கள் பயன்படுத்துவது கூட அப்படியாக தான் இருக்கணும். எந்த கலாச்சார வெளியோ சரியாக புரிஞ்சு கொள்றதுக்கான அர்த்தத்தை அங்கே கவிதையில் போடும். கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ நீங்கள் நிறைய படைப்புகள் நீங்கள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய புதுசாக வரக்கூடிய கவிஞர்களையும் ஊக்குவிக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு எழுத்தாற்றல் இருக்கும், அவங்களோட படைப்புகளை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பொருளாதார ரீதியா வசதி இல்லாம இருக்கும். அந்த மாதிரியா நிறைய பேருக்கு நீங்க உதவி பண்றதா நாங்க கேள்விப்பட்டோம். என்ன மாதிரியான படைப்புகள் உதவி? நான் இன்னும் பொதுவாக என்னுடைய ஒர்க் ஷாப்ஸ், அதாவது பட்டறைகள், அதை கவிதையை பற்றி அவங்களுக்கெல்லாம் எடுத்து உரைக்கிறது. அவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறேன் அதே தான். மற்ற அவர்கள் புத்தகம் வெளியீடுகள் செய்வார்கள், சில முன்னுரைகள் இதை எழுதியிருக்கேன். அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்குது. நான் வெறும் ஆர்வத்தை வச்சுக்கொண்டு, நான் அவர்கள் சொல்வது வெறும் ஆர்வத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு புத்தகம் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான செலவழித்து ஒரு புத்தகம் போடுறது என்பது கஷ்டம். அப்போ இந்த இப்போ சமீபத்தில் வரப்போகுது 9ஆம் தேதி அந்த அந்த இது 2 புத்தகம் வரப்போகுது. அதில் இந்த இன்னொன்று புத்தகம் 2 கவிதை தொகுதியும் இந்த இவர் இது இது கார்ட்டூன் கேமரா இதை பார்த்துருக்கேன்னா சரி, மசாலா கனி என்றவர் அவரோட கவிதை தொகுதியும் அவரோட பாட்டனாரோட விடல் திருச்சி புலவர் முகமது காசிம் ஆலிமருடைய புத்தகமும் வெளிவரப்போகிறது. அவர் இந்த கவிஞர் கனி இடம்பெயர்ந்தவர், அதாவது எங்களை இதிலிருந்து மன்னார்லேருந்து இடம்பெயர்ந்து பானந்துறையில் வாசிக்கிறார். இந்த மாதிரி பல பேர் இந்த எழுத்துத்துறையில் இந்த மாதிரி ஆக்கள் வரும்போது நாம் அவங்களுக்கு இந்த புத்தக வெளியீட்டுக்கு நாம் உதவ வேண்டிய சந்தர்ப்பம் கிடைக்கிது. நான் இன்னும் பேருக்கு சொல்ல வர்றது, நீங்கள் புத்தகம் போடுறதை விட எழுதுங்கள். முதல்ல எல்லா பத்திரிகைகளும் எழுத வேண்டும். சும்மா ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு புத்தகம் போட்டால் உங்களுக்கு தெரியாது. பத்திரிகைகளில் போடுறதுக்கு என்ன காரணம் என்றால் 4 பேர் அதை பற்றி தெரிஞ்சு அந்த பேரை அறிஞ்சு வச்சுருந்தா புத்தகம் வாங்குவான். மற்றது புத்தகமும் ஒரு கனதியாக இருக்கணும். நான் அவர்கள் சொன்னது புத்தகத்தின் அட்டைப்படம், புத்தகத்தின் தலைப்பு மிக முக்கியமாக வீச்சாக இருக்கும், கவர்ச்சியாக இருக்கணும், வீச்சாக இருக்கும். இப்போ எனக்கு தெரியும், இந்தியாவில் ஒரு கவிதை தொகுதி வந்தது, ஒரு ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதிதல்ல. தலைப்பே இவ்வளோ கவிதை தான். ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதிதல்ல கவிதை தொகுதியின் தலைப்பே அதுதான். அதெல்லாம் அந்த படங்கள் அந்த மாதிரி நவீன ஓவியம். ஸோ இவங்களுக்கு என்னென்னா நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் வாசிங்க, எழுதுங்க, ஆனால் புத்தகம் போடுறதுக்காக மெனக்கிடாதீங்க. ஏன்னா புத்தகம் போடுறது செலவினும் ஒரு பக்கம். உங்களை சரியாக ஐடென்டிஃபை பண்ண பிறகு, நான் என்னுடைய முதலாவது தொகுதியை 1974 எழுதினாலும் முதலாவது என்னுடைய தொகுதி 76 வந்தது. ஆனால் அந்த 76 வந்த யுகராகன்ற தொகுப்பு இந்த முற்போக்கு எழுத்தாளர்கள் உங்களை மாதிரி சொன்ன ஆக்கள் மாதிரி தாய்மொழி தமிழ் அல்லாத ஒரு எழுத வந்திருக்காருன்றதுக்காக ஊக்குவிச்சு போட்டுது. ஆனால் என்னுடைய சரியான தொகுதி 1982 மேத்தா முன்னுரை வழங்க தமிழ்நாட்டில் உள்ள நர்மதா பதிப்பகம் வெளியிட்ட ஹீரோஷிமாவின் ஹீரோக்கள் என்ற தொகுதி தான் கனதியான தொகுதி. இது எல்லாம் ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு 2-3-4-5 புத்தகங்கள் இந்தியாவில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் முன்னுரை, வைரமுத்து முன்னுரை, இயந்திர சூர்யா அப்படின்னு கணிசமான புத்தகங்கள் வாங்க.
அப்போ நான் முதல்ல தீர்மானித்தேன் எழுதி கொண்டு உடனே புத்தகம் போட்டால், ஆனால் இந்த நான் இப்போ அறிவித்த அந்த வேல் எழுது என்ற அந்த புத்தகத்தில் அவ்வளோ அனுபவம் இருக்குது. இதை இந்த வெளியீட்ட ஆக்கள் வெளியேற்றப்பட்டவர்கள், அப்போ அவங்களோட அனுபவங்கள் இதில் இருக்கும். அது ஓரளவு செப்பனேட்டப்பட்டிருக்கு. இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியிலேயே மேமன் கவி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடைய படைப்புகள் பற்றியும் அவருடைய இந்த எழுத்து பயணம் தொடர்பாகவும் நாங்க நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம். பல விஷயங்களை நீங்க பகிர்ந்திருந்தீங்க. எப்படி உங்களுடைய படைப்புகள் வந்தது, விமர்சனங்கள் எப்படி வந்தது, அதையும் தாண்டி எப்படி இந்த பயணம் தொடர்கிறது அப்படின்னு சொல்லி, குறிப்பா இப்போ நீங்க ஒரு மூத்த எழுத்தாளராக பாக்குறப்போ இப்ப நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க தான். ஆனா இருந்தாலும் கூட இப்ப படிக்கிறதுக்கே நேரம் இல்லை அப்படிங்கிறப்போ எழுதுறதுக்கு எங்க நேரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி இருக்கு. காரணம் எல்லாருக்குமே அந்த ஆர்வம் காட்டுறதுக்கு பல விஷயங்கள் அவங்கள சுத்தி இருக்கு இல்லையா? அப்படி இருந்தாலும் கூட இப்ப வரக்கூடிய அந்த எழுத்தாளர்கள் எப்படி திறமையானவங்களா இருக்காங்க, அவங்கள நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா உண்மையிலே என்னென்றால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். இந்த நூற்றாண்டில் ஏற்பட்டது வளர்ச்சிகளுக்கு ஊடாக, வளர்ச்சிகள் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு ஊடாக தனி மனிதர்கள் மிக அவலத்தில் மாட்டியிருக்கிறார்கள். இடம்பெயர்வு, புலம்பெயர்வு, போர், இந்த எல்லா விஷயத்தாலும் இந்த தனி மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தனி மனிதர்கள் பாதிக்கப்பட்ட இந்த விஷயமும் இப்போ இலக்கியத்தில் வெளிவருது. வெறும் காதல் கவிதை எழுதி கொண்டிருந்த நிலையெல்லாம் மாறிடுச்சு. காதல் கவிதை காதல் கவிதையை இப்போ யாரை எழுதினா அவர் யாரும் படிக்க மாட்டான். அவனுக்கு அந்த இன்றைக்கு உள்ளவனுக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது? மீடியாவில் கண்காணிக்கப்படுகிறான் உலக ரீதியாக. அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அசைவும் பல அதுகளை இலக்கியம் என்று நான் கலை என்று சொல்ல குறுந்திரைப்படம், பல திரைப்படங்களை நான் பார்த்தேன். அதில் அந்த அவனுக்கு இந்த அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி எப்படி அவனை அந்நியமாக்கி இருக்கிற சமூகத்திலேருந்து. இப்போ நாங்கள் யோசித்தோம், இந்த அறிவியல் வளர்ச்சியெல்லாம் சுருக்கிடுச்சு, உலகம் ஒர்க்கை ஈஸியாக்கிடுச்சு என்பதெல்லாம் உண்மை. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு பெரிய மனிதனுக்குள்ளே ஒரு அபத்தமான நிலை, ஒரு பிளவு நிலை வந்துடுது. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது அவனுக்கு இப்போ சொல்கிறதுக்கும் விஷயங்கள் கூடியிருக்கு. முன்பு காதல், சீதனம் அப்படி என்ற நிலை மாறி இப்போ பயங்கரமான புது புது பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த பிரச்சனைகள் தமிழ் இலக்கியத்தில் கொண்டு வரவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதை கொண்டு வரப்போது ஒரு ஆபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கு என்று சொன்னால், அவர்கள் கையாளுகின்ற மொழி கொஞ்சம் கடினமாக இருக்கு. ஆனாலும் அதை பற்றி அவர்கள் கொஞ்சம் அந்த நிலைக்கு நான் என்ன யோசிச்சிருக்கேன். உதாரணமாக நாங்கள் இந்த அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி சொல்ல போகிற அது இலக்கியத்தில் ஏற்பட்ட தாக்கத்தை பற்றி சொல்லும்போது, இப்போ ஏஐ செயற்கை நுண்ணறிவு வந்தது என்று வச்சுக்கொள்வோமே, இதில் அது கவிதை எழுதுதான், அது விமர்சனம் எழுதுதான். இப்போ என்ன செய்கிறது என்று கேட்டால் அதையும் நாங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியது. அந்த கவிதை அது என்ன பெரிய ஒரு போராட்டம், பெரிய ஒரு நிர்பந்தம், அந்த நிலை வந்துருச்சு. இதுக்கு என்ன சரி? இப்போ இந்த கவிதையாக ஏற்றுக்கொள்கிறதா, இந்த விமர்சனமாக ஏற்றுக்கொள்கிறதா? அப்போ இவர்கள் இதை படித்து இப்போ உதாரணமாக செயற்கை நுண்ணறிவுக்கு ஒரு தலைப்பை கொடுத்துட்டு ஏஐக்கு இப்போ வானம் என்ற ஒரு தலைப்பை கொடுத்தாங்கன்னா அது எழுதித்தாலும் இவன் தன்னை பேரில் போடுவானாம். இப்போ எல்லாம் பெரிய சிக்கல்கள் வரத்தான் செய்யுது. ஆனால் அதை அவன் நேர்மையாக அவன் தான் எழுதுனது என்று சொல்கிற போது அவனுக்கு ஏற்பட போகிற ஆபத்து இப்போ இல்லை, எதிர்காலத்தில் அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு இதுக்கு விளக்கம் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அப்போ இந்த வகையான பல வளர்ச்சிகள், மாற்றங்கள். இப்போ உதாரணம் சும்மா உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணமாக சொல்லித்தரேன். முன்பு நாடகம் என்ற ஒரு சாமான் இருந்தது, சரியா? அந்த வானொலி வருகைக்கு பிறகு வானொலி நாடகம் என்று ஒன்று வந்தது. இது என்ன வானொலி நாடகம்? அதாவது ஆடியோ கல்ச்சரை மட்டுமே தங்கி இருக்கிறது. அதில் ஆடியோ மட்டும்தான் அந்த நாடகம் முழுக்க போகும், காட்சி இருக்காது. அதை காட்சி படிமமாக காட்சியாக மாற்றுகின்ற பக்குவம், அந்த டேலண்ட், அது ஒரு கலையாக வளர்ந்தது. கடந்த காலங்களில் இந்த இலங்கையில் வானொலி நாடகங்களை பார்த்தால் ஒரு நிச்சயமாக சினிமா பார்க்குற ஒரு தன்மை, அது இலங்கை வானொலியில் ஏற்பட்ட தனித்துவம். அதே மாதிரி கவிதையிலும் இந்த ஏஐ டெவலப்மெண்ட் என்றது மிகப்பெரிய சிக்கலை உண்டு பண்ண போகுது. ஆனால் சில விஷயங்களுக்கு அது பெஸ்ட். இப்போ உதாரணமாக நான் பின்காலனியை பற்றி நான் நீண்ட ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கேன். அதை பற்றி நாம் ஒரு சந்தேகம் கேட்டால் அது கொடுக்குது, அதை தேடி படிக்கலாம். ஆனால் சிருஷ்டி இலக்கியம் என்பது இப்போ விமர்சனம் கூட பரவாயில்ல. அது அவருக்கு இந்த ஒரு கவிதையை போட்டு இதை பற்றி விமர்சனம் என்றா எழுதித்தான் அவன் பார்த்துல அதில் ஒரு ரூட்டில் எழுதும்.
ஆனால் கவிதை எழுதித்தான் என்று சொல்லிக்கொள்ள தான் ஆபத்து வருது. அது என்ன சிருஷ்டியில் கை வைக்கிறது. அதை அவன் அதை குறிஞ்சு இப்போ நான் இங்கே ஏயில் பார்த்தேன், ஸ்டோரி புக்குன்னு சொல்லி நீ தேவையானது எல்லாத்தையும் சொல்லிட்டா அது படங்கள் வரைஞ்சி ஸ்டோரி புக்காக தருது. இப்போ இது யார்ட இலக்கியம்? இப்போ என்னுடையதா அதனுடையதா சிக்கலெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் வச்சு கொண்டு பேச வேண்டியது. அதை பற்றி ஒரு ஒரு நேர்மை ஒன்று இருக்க ஒன்றும் அதுக்குள்ள அதே தண்டை பேரில் சொல்லி பயப்பட. இப்போ நான் அந்த ரொம்ப பயமாக இருக்கு என்னென்னா, இந்த கவிதையை சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு காட்டினேன் நான். இப்போ நீ இந்த கவிதை இந்த தலைப்பில் இந்த கவிதை சொன்னால் வேறொரு விஷயத்தில் சொல்லுது. அது அனுபவம் நல்லா இருக்கா இல்லை இது ஒரு பெரும் தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு எங்களுக்கு சிருஷ்டி பக்கத்தில். இப்போ விமர்சனமோ அல்லது ஸ்டோரி எழுதி தர்றது, அது நம்முடைய ஸ்டோரிக்கு அதை எழுதி தருவது என்றதோ பாடியங்கள் தருது, அது வேறு. டிரெக்டாக சிருஷ்டிக்கு ஆபத்து தான் வந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் ஏஐ பற்றிலாம் பேசியிருந்தீங்க. இப்போ நார்மலாக ஏஐ வந்து நிறைய மனுஷங்க பண்ணக்கூடிய பல வேலைகளை ஏஐயால் பண்ண முடியும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி கவிதை எழுதுறதோ இல்லை எங்களுடைய கற்பனை மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை புதுப்பிக்கும் போது அது வந்து ஏஐயால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஜெமினி பற்றிலாம் பேசியிருந்தீங்க. உங்களுடைய இந்த துறைக்கு இந்த புதிய தொழில்நுட்பங்களெல்லாம் எப்படி பயன்படுது? நான் நிச்சயமாக நான் சொல்கிறேனே, இப்போ ஜெமினிக்கு நாங்கள் ஒன்று கொடுக்குறோம். இப்போ உதாரணம் நான் சமீபத்தில் பெற்ற அனுபவம் என்னென்னா, எனக்கு இந்த இப்படியான ஒரு வடிவத்தில் ஒரு வீடியோ தேவை. என்னுடைய சிந்தனை தான் அது. அதுக்குரிய இப்போ அதுக்கு தார வடிவத்தில் இந்த வீடியோ அதாவது விஷுவலைஸ் தான் தருவது. அதாவது என்னுடைய வடிவம் இல்லை. ஆனால் இங்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த கதைக்கும் கவிதைக்கும் தான். ஏன்னா கவிதை இப்போ நீங்கள் ஒரு தலைப்பை போட்டு அது கொடுத்தா அது கவியாக ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது வேறு. யாருடையது அது என்றதுக்கு சிக்கல் வரப்போகுது. அப்போ அதை குறிப்பிடணும், இது ஏயின் கவிதை என்று சொல்லி. ஒரு காலத்தில் சுஜாதா ஒரு காலம் செஞ்சார். அதாவது இந்த கம்ப்யூட்டரை கொடுத்து கவிதை எழுதினார். கம்ப்யூட்டரில் லாங்குவேஜுக்கு சொன்னார் இந்த இது செய். அது அந்த நாளே எங்கள் இந்த கட்டளைகளை போட்டு இந்த இது செஞ்சு இந்த ஏஐயில் இந்த கணினியில் கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்புறம் இப்போ உச்சமான நிலையில் நிற்கிறோம். ஆகவே இது தமிழ் இலக்கியத்துறைக்கு ஏற்பட்ட இன்னொரு இதுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்றால் இயற்கை நுண்ணறிவை ஏஐயை இன்னொரு பேசிக்கை மட்டும் நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். என்ன தெரியுமா, அது எல்லாருடைய சிந்தனை கலந்து தான் அது எங்களுக்கு தரும். கூகுள் என்ன செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை தேடித்தரும். அதில் ஒரு 150 பக்கம் தரும்னு வச்சுக்கோங்க, பேஜஸ், வெப்சைட் பேஜஸ். ஏஐ அதுபடி அல்ல. நீங்கள் கேட்குற ஒன்றுக்கு வினாடி கணக்குள்ள எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வந்து தருது. அப்போ யாருடையது என்று இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டிய வரும்? இப்போ உதாரணம், ஒரு காலத்தில் பிடிஎஃப்பில் புத்தகங்கள் பல்கலைக்கழகங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ரிஃபரன்ஸ் புக்காக அதை பயன்படுத்த ஏற்றுக்கொள்ள. ஆனால் இப்போ அதை ஏற்றுக்கொள்ள. அதே மாதிரி எதிர்காலத்திலையும் இந்த ஏஐ தர்ற விஷயங்களை வச்சு இந்த யூனிவர்சிட்டியெல்லாம் இந்த ரிஃபரன்ஸ் பண்ணலாம் என்ற ஒரு கொள்கைக்கு வர வேண்டிய வரும் போல தெரியும். ஏன்னா அப்படியான ஒரு இன்னொன்று கொஞ்சம் சாதாரண மக்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள கஷ்டம். அதாவது எல்லா தகவலும் திரட்டி ஒரு வினாடிக்குள் தருது. இந்த எல்லா தகவலும் எல்லாத்துடைய கவலை. இப்போ எங்கெங்கேயோ ஒருத்தர் கவிதையை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பீடை பொறுத்தவரை, அந்த நெட்வொர்க்கை ஸ்பீடை பொறுத்தவரையில் அந்த கவிதையை பற்றி 10 பேர் சொன்னது ஒன்றா சேர்த்து ஒரு கருத்தாக தருது. அப்போ இப்போ தடுமாற்றம் என்னென்னா இது யாருடைய கருத்து என்ற ஒரு சிக்கல் வருது. ஆனாலும் வெரி இன்ட்ரெஸ்டிங். தமிழ் இலக்கியம் இதால் கொஞ்சம் பலம் பெறும். இலக்கியம் நான் சொன்னது இலக்கியம் அந்த கவிதை சிறுகதை அல்ல, வேறு துறைகள் கொஞ்சம் சிறுவர் இலக்கியம், நாடகம் அப்படின்ற வச்சு வளர்ச்சி அடையக்கூடிய சாத்தியம் இருக்குது. ஆனால் இதுக்கும் இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அதுதான் இன்னும் அதை உடனடியாக நான் தீர்மானிக்க முடியாமல் இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் இவ்வளோ காலம் இந்த துறையில் இருந்தாலும் புதுசாக வரக்கூடிய தொழில்நுட்பங்களையும் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, உள்வாங்குறீங்க. இப்போ இந்த மாற்றங்கள் எப்படி இருக்குது? இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் 73, 74ஆம் ஆண்டு கால பகுதியில் வந்தாலும் கூட அப்போ நீங்கள் பார்த்த அந்த சமுதாயம் வேறு, இப்போ பார்க்குற சமுதாயம் வேறு. இப்போவுமே வந்து இந்த எழுத்தாளர்களுக்கும் கவிஞர்களுக்குமான அந்த முக்கியத்துவம் வந்து தொடர்ச்சியாக இப்போ இருக்கிறதா? என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? நிச்சயமாக இப்போ இல்லை. ஏனென்றா முன்பு நான் ஒரு கவிதையை பிரசுரிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். எல்லாரும் என்னுடைய தலைமுறை என்று சேர்ந்தவர்கள்
ஒரு எழுத்தை பத்திரிகையில் வெளியிடேண்டா படுற கஷ்டம், நாங்கள் பட்டது கஷ்டம் தெரியும். இன்றைக்கு அந்த பத்திரிகையில் ஒன்று எழுதி அதோடைய ஃபீட்பேக் எப்போ வருண்டால் அந்த பத்திரிகையில் எவனாவது படித்து யாராவது படித்து அதை கருத்து எடிட்டர் லெட்டருக்கு எழுதி இல்லாட்டி என் அட்ரஸ் தான் அதில் இல்லையே, கவிதையில் மேமன் கவின் மட்டும்தான் இருக்குது. ஸோ அவன் பத்திரிகை ஆஃபீஸுக்கு அனுப்புவான், பத்திரிகை ஆஃபீஸ்காரன் அதை வைப்பான், எடுத்து வச்சு பேப்பருக்கு போட்டால் தான் எனக்கு தெரியும் ஃபீட்பேக். ஆனால் நான் இன்று ஒரு கவிதையை இணையத்தில் போட்டால் வினாடிக்குள் எனக்கு ஏற்பட்டுச்சு. அதாவது இப்போ நான் ஒரு கவிதை போட்டு பேப்பரில் போட்டு அதுக்கு ஃபீட்பேக் எல்லாம் ஸ்டெப்புகள் மாறி வரும். ஆனால் முதலாக கண்ணையில் உட்கார்ந்து நான் ஒரு கவிதையை போட்டேன், ஃப்ரான்ஸிலிருந்து வினாடிக்குள் அதுக்கு ஃபீட்பேக் வந்துச்சு. அப்போ ஃபீட்பேக் துரிதமாகிடுச்சு, ஒரு ஃபாஸ்டாக ஆகிடுச்சு. இந்த ஃபீட்பேக் ஃபாஸ்ட் ஆகுனது ஒரு வகையில் இந்த ஏஐ உட்பட மிக நல்ல ஒரு பயன்பாடு. அதாவது இப்போ ஃபீட்பேக் என்ன, நீ மோசமான கவிதை எழுதியிருக்கிறீர் என்று சொல்லி ஒருத்தர் அங்கேருந்து ஒரு வினாடிக்குள்ளே சொல்லிட்டா இவரை எழுதுனவன் தனிஞ்சிடலாம், இதோட மெனக்கிடக்கூடாது, இது கருத்து நல்லா இல்லை. இந்த வசதி வாய்ப்புகள் தான் இந்த இந்த செயற்கையால் இந்த அறிவியல் துறை ஏற்படுத்தின நல்ல ஒரு மாற்றம். அதாவது அதை படைப்புகாலிகளின் தொகை கூட்டினதோ இல்லையோ, இந்த இவனுக்கு கொடுக்குற ஃபீட்பேக்கில் இவனுக்கு ஒரு லிமிட், ஒரு எல்லை வந்துருச்சு. இது டக்குன்னு நான் அடுத்து இல்லாட்டி அந்த ஃபீட்பேக் வராத வரை அவன் என்ன செய்வான்னு இது சரியான கவிதைன்னு நினச்சி கொண்டிருப்பான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சோசியல் மீடியாக்கள் எதுவுமே எதிர்த்து மறுதளித்து வராமல் பலேஜோர் லைக்ஸுகள் தான் வருவே தவிர அதை உண்மையிலே அதை செஞ்சுருக்கலாம். அதாவது ஒரு பையன் கவிதை எழுதாண்டா அவனுக்கு சொல்லலாம், நீ சரியாக இருக்குன்னு சொல்லி உடனடியாக அவனுக்கு ஃபீட்பேக் வர்றது ஈஸி வேணும். இப்போ எனக்கு 5-6 ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவன் ஃபீட்பேக் வேகம் கூடுமே. இவங்களும் அதை கொஞ்சம் செய்கிறாங்களே, எல்லோரும் லைக்கும் போட்டு ஏதோ ரொம்ப விருப்பமான உன்னதமான கவிதை எழுதியிருக்கேன்னு சொல்லி அதை அந்த படைப்பாளியே ஒரு அப்செட் பண்ணிவிடும். அதாவது அவளை ஊக்குவிக்கிறது சரியாக இல்லையாது என்று. பொதுவாக இப்போ ஒரு தொழில்துறையில் இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே ஒரு குழுக்கள் இருக்கும், நடிகர்களோ கலைஞர்களோ சங்கம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய எழுத்தாளர்கள் இருக்கலாம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எழுத்தாளர்களுக்கு இடையிலான ஒரு குழு, ஒரு சங்கம் அந்த மாதிரி எல்லாம் இயங்குதா? இளைஞர் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் முதல் கொண்டு இன்றைக்கு வழக்காட்டை சிங்கள தமிழ் எழுத்தாளர் அமைப்பு அப்படி இப்படி ஒவ்வொன்று இருக்குது. அது இளமாக்களுக்கும் இருக்குது, பெரிய பெரிய ஆக்கள் நல்ல வளர்ச்சி அடைந்து இப்போ நாங்கள் இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இருந்தோம். அதே மாதிரி இப்போ சிங்கள தமிழ் எழுத்தாளர் ஒன்றியம், இப்போ இலங்கைக்கான எழுத்தாளர் சங்கம், அதை 3 மொழி ஆக்களும் இருக்குது. இப்படி இயக்கங்கள் தோன்றி அதுக்குள்ளே வளர்ச்சி அடைஞ்சு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கால அளவில் அவை நிலைச்சு நிற்குது இல்லை. அதாவது நிலைச்சு நிற்கும் சில விஷயம், அது அந்த நிலைச்சு நிற்கிறது வெறும் கவர்ச்சியோடு இல்லாமல் ஒரு சீரியஸ்னஸில் இருக்கும். அப்போ அந்த வகையில் இலங்கையில் வளர்ச்சி. ஆனால் இப்போ நான் இன்னும் சுருக்கமாக சொல்கிறதா, ஒரு அழுத்த திருத்தமாக சொல்கிறதா இருந்தால் இலங்கையினுடைய தமிழ் இலக்கியம் தனித்துவமாக வளர்ந்துருக்கு. அது இளம்படியமாக எல்லாம் எழுதினாலும் கூட இந்தியாவோட ஒப்பிடும்போது இலங்கை இலக்கியம் தனித்துவமான இலக்கியமாக தான் இருக்குது. அதில் ஒரு கொமர்ஷியல் ரைட்டிங் கன்செப்ட்ஸ் கொஞ்சம் குறைவு. ஆனால் இந்தியாவில் இப்போ ஆனந்தன் விகடன் குமுதம் எல்லாத்தையும் எழுதுகிற அந்த ரைட்டிங் மாதிரி இங்கே அவ்வளோ ரைட்டிங் இல்லை. அது ஒரு வகையான பயன்பாடு என்று நல்ல விஷயம் என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ புதிதாக நிறைய கவிஞர்கள் இப்போ நிகழ்ச்சி பார்ப்பாங்க, எழுத ஆரம்பிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டிய, நீங்கள் எந்த துறையில் ஈடுபடுகிறீர்களோ அந்த பையன்களுக்கு நான் சொல்கிறது தான், புதிய தலைமுறைக்கு எந்த துறையில் ஈடுபட போகிறீங்க. இப்போ இலக்கியத்துறை எடுத்துக்கொண்டால் முதலில் பேசிக்காக நீடட் மொழி, அந்த மொழியை பற்றி நன்றாக படிங்க. 2வது கவிதை பற்றியும் படிங்கள், கவிதையும் படிங்கள். 2வது எல்லா வகையான இலக்கியம். இப்போ நான் கவிதை தான் எழுதுவேன், வேற ஒன்றும் நான் படிக்க மாட்டேன்னா உங்களோட கவிதை வளர்ச்சி அடையாது. நீங்கள் நாவல் ஒன்றும் படிங்க, ஆனால் அது தாக்கம் உங்களோட கவிதைக்கு வரணும். அது நான் இந்த துறையில் தான் இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை தான் கவிதை எழுதுவேன் என்று சொன்னால் அது ஒரு ஆகவே கவிதையை எந்த இலக்கியத்தையும் துறையும் நல்ல வாசிப்பு என்பது தான் மிகவும் பெரிய வீச்சு. அது எப்படி உதாரணம் உண்டு, பிரிண்டிங் மீடியாவில் வாசித்தாங்க ஒரு காலம், இப்போ இணையத்தில் வாசிக்கிறாங்க, அவ்வளோதான். இன்றைக்கு பேனால் எழுதி கொண்டிருந்தவன் இன்டர்நெட்டில்
சுண்டு விரலால் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம். அப்போ இது என்ன வடிவம், இது என்னோட சுருக்கம் என்ன, அதாவது இதெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் ஆக்கமாகவும் தாக்கப்பூர்வமாகவும் ஒரு ஒரு சமூகத்துக்கு தேவையான வகையில் இருக்கிறதா என்பதை நாங்கள் அதை கற்றறிய வேண்டியிருக்கு. அதை ஃபில்டர் பண்ணி வேண்டியிருக்கு. ஆமா. இப்போ நீங்க இவ்வளவு தூரம் இவ்வளவு படைப்புகள் கொடுக்கிறப்போ, இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஊடகங்களோட பங்களிப்பும் வந்து கண்டிப்பா இருந்திருக்கும் இல்லையா? அது நல்ல கேள்வி. என்னென்னா இன்னொரு விஷயம் நான் சொல்லித்தரணும் உங்களுக்கு. இந்தியாவில் கமர்ஷியல் ரைட்டிங் என்பது அங்கு குமுத ஆனந்தவிடன் சும்மா நாங்கள் பேர் எடுக்கும்போது இருந்தாலும் அந்த கமர்ஷியல் ரைட்டிங் ஒன்று இருந்துச்சு. அந்த ரைட்டிங்கில் உள்ள பிரச்சனை என்னென்றால் நல்ல ரைட்டர்களை உருவாக்கவில்லை. நல்ல ரைட்டர்கள் அந்த இந்தியாவிலும் பெரிய பெரிய கொம்பன்கள் ரைட்டர் ஜெயகாந்தன் சம்திங் லைக் தட் அவர்களை உருவாக்குறது சிறு சஞ்சிகை சூழல். சின்னதாக வந்த சஞ்சிகைகள் சின்னதாக குறைவானது. அதே மாதிரி இலங்கையிலும் சிறு சஞ்சிகைகள் வந்தன. ஆனால் என்ன விஷயம் என்றால் அந்த இந்தியாவில் சிறு சஞ்சிகைகளுக்கு அந்த வணிக பத்திரிகைகள் ஆதரவு வழங்கவில்லை. ஆனால் இலங்கையில் தோன்றிய பெரும் பத்திரிகைகள், செய்தி பத்திரிகைகள், சிறு சஞ்சிகைகள் நடத்தினவர்கள் ஆதரவு வழங்கியது. அதில் உள்ள நல்ல நல்ல எழுத்தாளர் பொறுக்கி எடுத்து தன்னுடைய தினக்கரன், வீரகேசி அந்த மாதிரி போட்டு அதை வளர்த்தாங்க. இந்தியாவில் அதை கொஞ்சம் செய்யலை. இந்தியாவில் என்ன செஞ்சாங்க, சீரியஸாக எழுதி கொண்டிருந்த ரைட்டரை கொமர்ஷியல்காரர்களுக்கு தன் பக்கம் இழுத்து இந்த அவங்களோட தன்மையை இழக்க வச்சுட்டாங்க. ஆனால் அந்த வகையில் இலங்கையில் அந்த மீடியாக்குள்ளே எழுதின, அதாவது மாஸ் மீடியா என்றுக்குள்ளே செஞ்சவங்களில் ஒரு சீரியஸ்னஸ் இருக்குது. ஆனால் இந்தியாவில் அதுதான் இப்போ அதுவும் வந்துருச்சு. ஏன்னா இந்தியாவுக்கும் அது வந்துருச்சு. ஏன்னா எல்லாம் நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சொல்லணும். உலகமயமாக்கலான பிரச்சனைகள் புதிய வடிவங்கள் வந்துருச்சு. அந்நியமாகுதல், அதாவது இந்த போர், அகதி வாழ்வு, இந்த நேரம் போர். இப்போ இந்த நேரம் உலகத்தில் எங்கேயும் பார்த்தாலும் போர் நடந்தோம். அதில் ஒவ்வொரு பாதிப்பு மற்ற இன்னொரு விஷயத்தை நான் சரியாக கவனிக்கிறேன். முன்பு செய்திகளை நீங்கள் வாசித்து கொண்டிருந்தீர்கள், பிறகு செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், இப்பொழுது செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பார்த்து கொண்டிருக்கிற அதாவது காண்பியம், அதாவது விஷுவலைஸ் படப்போது உங்களுக்கு அது ஒரு தாக்கத்தை கூட ஏற்படுத்தும். இப்போ சிடிசி கேமரா கல்ச்சர் என்று வந்த பிறகு அதுதான் செப்டம்பர் 7 நான் எழுதின ஒரு கவிதை. வெட்கத்தால் தலை குனிய வேண்டும், மனித குலத்தை சார்ந்த நாம வெட்கத்தால் தலை குனிய வேண்டும். ஏனென்றால் நான் அந்த கவிதையை சரியாக முழுமையாக வாசிக்கலை. ஏனென்றால் சக மனிதனின் மரணத்தை நேர்முக வர்ணனை பார்த்த அவலத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். இப்போ அது 2 ஃப்ளைட், ஒரு ஃப்ளைட் மோதி போய்விட்டது, இன்னொரு ஃப்ளைட் வருது. இப்பொழுது நான் கொஃபியை வச்சுக்கொண்டு ஹோலில் வச்சுக்கொண்டு இந்த பார் ஃப்ளைட் வருது, இந்த பார் ஃப்ளைட் வருதுன்னு உட்காந்து கமெண்ட்ரியை பார்க்குற மாதிரி பார்த்தோம். ஆனால் அந்த ஃப்ளைட்டில் 500 பேர் இருந்திருக்காரு. மனித உயிர் போகுது. இப்போ தெரியுது, உங்கள் கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுது. தடுக்கையெல்லாம் போச்சுட்டாங்க. ஒவ்வொரு மனிதனும் அவலத்தை மாட்டிக்கிட்டாங்க. அதாவது அவனுக்கு நேர்முக வர்ணனையாக மரணத்தின் நேர்முக வர்ணனை பார்த்தான். ஹோலில் உட்காந்து டீயை குடிச்சு கொண்டு அந்த 500 பேர் சாக போகிறத பார்த்து கொண்டிருக்காங்க. இந்த அவலங்கள் எல்லாம் வந்த பிறகு தான் எழுத்துலையும் புதிய வடிவங்கள், புதிய வார்த்தைகள், கொஞ்சம் மனிதர்கள், இந்த மன தத்துவ இப்போ முன்பு ஒரு செய்தி உங்களுக்கு தாக்காத அளவுக்கு இன்றைய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா இந்த லைவ் சிடிசி கேமரா இந்த விஷுவலைஸ். ஸோ ஒவ்வொரு யுகம் மாறும் போது இப்போ ஏற்படுற மாற்றங்கள், தாக்கங்கள் இலக்கியத்திலும் இருக்கும். அது நிச்சயமாக நடக்கும். இப்போ செப்டம்பர் 11 பற்றிய கவிதை நான் எழுதுறேன். அது 20 வருஷமாக அந்த அப்படி ஒரு கவிதை இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமை, சமூக நிலைமைகள், உலக நிலைமைகள் மாறுகின்ற போது நிச்சயமாக அதை சொல்லுகின்ற படைப்பாளிகளும் தோன்றணும். அப்படி எழுதாமல் விட்டால் அது அவர் தங்களுடைய படைப்புக்கு அவ்வளோ இந்த படைப்பாளி அவங்களோட தங்களுடைய தார்மீகமான பணியை சரியாக செய்யவில்லை என்று தான் நினைக்கிறேன். இப்போ நீங்க தமிழ்ல எவ்வளோ படைப்புகள், மற்றவங்களோட படைப்புகள்லாம் பாக்குறீங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் சகோதர மொழியில இந்த கவிதை வந்து எப்படி? நல்ல கேள்வி. உண்மையிலே சிங்களம் நாம் சகோதர மொழி, சிங்களம் மட்டும் நாம் ஆங்கிலத்திலும் எழுதுகிறோம். அது வேறு சர்வதேச மொழி தன்மை தான். உங்களுக்கு தெரியுமா,
சிங்களம் இலங்கையில் மட்டும்தான் இருக்கு. ஆனால் சிங்கள மக்கள்கிட்ட இலக்கியமோ கலையோ என்ன வரும், ரெண்டும் கமர்ஷியல் ரைட்டிங்கும் இங்கே தான் வரணும், சீரியஸ் ரைட்டிங்கும் இதுக்குள்ளே தான் வரணும். அந்த வகையில் சிங்கள மக்களுக்கு மலையாளம், வங்காளம் அதோட தாக்கங்கள் இருந்திருக்கு. அந்த காலத்தில் ஹிந்தி, சிங்களவர்கள் மலையாளத்தை படித்து மலையாளத்தில் போய் கல்கத்தாவில் போய் சங்கீதம் படித்தது எல்லாம் இருக்குது. ஸோ அவங்களோட தாக்கத்தில் நல்ல சீரியஸ் ரைட்டிங் தான் வரும். இன்றைக்கி நீங்கள் சிங்கள இலக்கியத்தில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ஒரு இடத்தில் 2 கடைகள் இருக்கிற மாதிரி தான் சந்தேகம். அந்த 2 கடைகளும் வெளியே உள்ளுக்கு போய் வெளியே வந்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அந்த கடை முழுக்க உலக நவீன இலக்கியம் சிங்களத்தில் மொழிபெயர்த்து வச்சிருக்கார்கள். தமிழில் எங்களை இலங்கை தமிழில் அது இல்லை. அதுக்கு காரணம் என்னென்று வேறு காரணம். அந்த சிங்களத்தில் அப்படியே உலக நவீன கவிதைகளை மொழிபெயர்த்துருக்காங்க. தமிழில் அப்படியான ஒரு 2 கடையிலும் அப்படியான புத்தகங்கள் தான். அவங்களோட சுய புத்தகங்களே இல்லை. அவ்வளோக்கு அவங்களோட நவீன இலக்கியத்தில் இந்த சிங்கள மொழிபெயர்ப்பு துறையில் இல்லை. அப்போ இது ஒரு காரணம். இது அப்போ அவங்க உலக இலக்கியத்தை உதாரணம் பெபிலோ பிகாசோ என்று சொல்லி ஒரு ஓவியனை பற்றி ஒரு சிறப்பு மலரை நான் டேபிளில் வச்சு கொண்டிருக்கிறேன். புலையாவார் என்று சொல்லப்படுகின்ற சிங்கள நண்பர் ஒரு வாரால் என்னிடம் கேட்க மாத்தியாமே பிகாசோக்கும் வரணும் அது அப்படின்றார். அப்போ அவனுக்கு பிகாசோ தெரியுதுன்னா சாதாரண ஒரு ஒரு பொட்டினி வியாபாரி அவன். என்ன காரணம், சிங்களவன்ட வாசிப்பு அப்படி தான். அவர்கள் பயங்கர வாசகர்கள். அந்த எங்களை பிஎம்ஐசியில் நடக்கிற புத்தக விழாவில் பார்த்தா தெரியும். ஒவ்வொரு புத்தக பைத்தியம் அவர்கள். வாசிப்பு எழுத்தாளர்கள் தமிழில் அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அது ஒரு பக்கம். அப்போ இது 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 ஒரு வடிவம். இதில் வெவ்வேறு விஷயங்கள். ஏன்னா இவங்க கிராமத்தில் போரும் இவங்க போரின் விளைவுகளையும் அனுபவிச்சிருக்கார்கள், பயங்கரவாதத்தையும் அனுபவிச்சிருக்கார்கள். அதே அவங்களோட கலாச்சார முரண்பாடுகள் புதுசாக தலைமுறைக்கும் அனுபவிச்சார். ஆனால் தமிழன்ற பிரச்சனை என்னென்றால், இலங்கையில் அவனுடைய இருப்பு நிலையில் ஏற்பட்ட கேள்விக்குறி, அவனுக்கு ஏற்பட்ட சோதனைகள், அந்த பிரச்சனைகள் தான் சொல்ல வேண்டியது. அப்போ இவன் சொல்லுகிறார், சிங்கள சகோதரர் சொல்கிறார், என்ன இந்த உங்களோட இலக்கியம் வளரலை. ஏன்னா எங்களோட இலக்கியம் எங்களோட ஒரு சப்ஜெக்டை தான் பேசும். இப்போதைக்கு நெருப்பு கதையாக இருக்குது. அவங்க சர்வதேச இலக்கியத்தை படித்து பார்க்குறான் எங்களை. ஆனால் இது அவனுக்கு தெரியணும், இவருக்கு தெரியணும். சர்வதேச இலக்கியம் படித்து தான் அந்த பார்வையில் பார்க்குறான். இவருக்கு தெரியணும், சிங்களவர்களுக்கு தெரியணும் இவனோட நிலைமை. இப்போ சமீபத்தில் நாங்கள் கொஞ்சம் வளர்த்துருக்கோம் அந்த மொழிபெயர்ப்பு முயற்சிகளை கூட வளர்த்து சிங்களவர்களுடைய பிரச்சனைகளை தமிழர்களின் பிரச்சனை சிங்களவர்கள் புரிந்து கொள்கிற வகையான விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த அதுக்காக நான் என்னோட பல அரசியல் நண்பர்கள், அதுகளுக்கு கலாச்சார விஷயங்கள் உள்ளவர்கள் எல்லாத்தையும் சொல்கிறது என்னென்னா, இந்த இன்னும் மொழிபெயர்ப்பு பணி அதிகரிக்க வேண்டும். அப்போ தான் பரஸ்பர மொழியில் உள்ள இலக்கிய வளர்ச்சி தெரியும். இங்கே இல்லாட்டி கஷ்டம். ஏன்னா அந்த மொழிபெயர்ப்பை தவிர வேறு வழி இல்லையம்மா. ஒரு இந்த 2 மொழி பரஸ்பரம். ஆனால் சிங்களம் தமிழர்கள் சிங்களம் படிக்க வேண்டும் என்று சொன்ன கருத்து, அரசியல் கருத்து ஏற்பட்ட தாக்கம் அளவுக்கு சிங்களவர்கள் தமிழ் படிக்க வேண்டும் என்பதை படிக்கவில்லை. தமிழர்கள் சிங்களம் படித்த அளவு சிங்களவர்கள் தமிழ் படிக்கலை. அதனால் அந்த கேப் இருக்குது. அந்த கேப்பை குறைக்கணுன்னா மொழிபெயர்ப்பு முயற்சிகள் தான் நடக்கணும். ஆனால் நல்லா வளர்ந்துருக்கு. அந்த இலக்கியம் அவங்களோட பார்வையில் நல்லா வளர்ந்துருக்கு. எங்களை பிரச்சனையை பற்றி அவங்க பேசுகிற விஷயங்கள் அதுக்கு ஒரு அரசியல் தன்மை இருக்கிறதுனால அதை யோசிக்க. அப்படியே இலக்கியம் சிங்கள இலக்கியங்களை மொழிபெயர்க்க வேண்டும். அருமையான கதைகள் கவிதைகள் அங்கேயும் இருக்குது. அதை மொழிபெயர்க்கிற முயற்சிகள் தனியாக மேற்கொள்ளும். அது பரவலாக்கப்படணும். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறுகிய காலத்துக்குள்ள செய்கிறோம். ஆனால் இன்னும் பரவலாக்கப்பட அதுக்குரிய இயக்கம் இருக்கணும். அதுக்கென்ற ஒரு அமைச்சு இருக்கணும். அதுக்கென்று அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக. இப்போ நாங்கள் நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். உங்களோட நிறைய வாசகர்கள் கூட நிகழ்ச்சி பார்க்கலாம். எங்களோட ரசிகர்களுக்கு, நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இலக்கியம் என்ற ஒன்றுக்குள் அல்லது கலை இலக்கியம் என்ற முதலில் அது கவிஞனாகவோ கலைஞனாக இருக்கிற மனிதனாக இருக்கும். இந்த மனிதனாக இருக்கும்போது கிடைக்கிற அனுபவங்கள் தான் உன்னுடைய எழுத்தின் அடிப்படை. அப்போ இந்த மனிதனாக பார்வையோடு மதம், ஜாதி, குலம், கோத்திரம் எல்லாம் அந்த பிரச்சனையை பார்க்காமல் மனிதனாக பார்க்கின்ற போது தான் சக மனிதனுடைய துயரம் தெரியும், சக மனிதனுடைய அனுபவம் புரியும். இது இல்லாமல்
உன் நிலையிலிருந்து நீ அதை எழுதுகிறேன், நான் தான் அது சரி, அதை நான் எழுதுவது தான் சரின்னு நினச்சி கொண்டா உனக்கிட்ட அதை இப்போ முக்கியமாக நீங்கள் தெரியும், பணிவு இருந்தால் தான் படிக்கலாம். ஆமாம். அப்போ எனக்கு எல்லாம் தெரியுமென்னு இருந்தால் ஒருத்தனும் நமக்கு படிப்பிக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி தான் இந்த விஷயங்களை அவங்க எல்லாத்தையும் வாசி எந்த வாசிப்பு என்றால் அதுக்கு அவனுக்கு தேவையான அத்தனையும் முன்பு நாங்கள் வாசிப்புக்கு தேடணும். ஆனால் இப்போ வாசிக்கிறது தேட தேவையில்லை, எல்லா வகையும் இருக்குது. அதில் ஆர்வம் இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஆக அந்த வகையில் அவர்களுடைய தேடல் செஞ்சால் நல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன். உண்மையிலே எனக்கு இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை வழங்கினீர்கள். என்னுடைய சில கருத்துக்களை சொல்ல கிடைத்தது. அது ஒரு உண்மையிலே நான் ஆதவன் டிவி கேள்விப்பட்டது கூட இறங்கியிருந்தேன். இந்த ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கணும் என்று எதிர்பார்த்தேன். நல்ல முறையில் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கினீர்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி. உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். உங்களுக்கு இன்றைய தினம் நிகழ்ச்சியை சிறப்பித்ததற்காக ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக நன்றிகள். நன்றி.